வணக்கம், என் பேர் பிரியங்கா. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். எங்கள் ஊர் வந்து கலவை. நான் வந்து யூத் கிளப்பில் மெம்பராக இருக்கேன். நாங்கள் வந்து ஆக்சி பார்க்கில் செடி வச்சுருக்கோம். 1500 செடி வச்சுருக்கோம். அதில் வந்து ஆக்சிஜன் தரக்கூடிய செடியும் இருக்குது, மூலிகை செடியும் இருக்குது, நம்ம வந்து ஃப்ரூட் செடியும் இருக்குது, நம்மளுக்கு வந்து நல்லா நிழல் தரக்கூடிய செடியும் இருக்குது. இதனால் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் போய் வந்து வாரத்தில் ஒரு நாள் போய் யூத் கிளப் மூலிமா வந்து மீட்டிங் வச்சு தண்ணி ஊற்றுவோம். அதனால் வந்து அதில் வரக்கூடிய பழங்களெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஒரே ஒரு தடவை மட்டும் பழம் வந்துருக்குது, அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம். அதனால் வந்து நாங்கள் அப்பப்போ வந்து போய் களை எடுப்போம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோரும் போய் சேர்ந்து களை எடுத்து வாரத்தில் ஒரு மாதிரி எல்லோரும் சின்ன பசங்களாம் எங்கள் கூட வருவாங்க. அது ஆர்வமாக எங்கள் வீட்டாண்டே நாங்கள் வந்து நிறைய செடி வச்சுருக்கோம். அதனால் வந்து எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் வந்து நிறைய செடி வச்சுருக்கோம்மா, நீங்களும் மரத்தெல்லாம் வெட்டாதீங்க. இதனால் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு மரம் தான் நம்மளுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா வரும். அதனால் வந்து நம்ம எங்கேயும் போய் ஊர் மேலே தண்ணி எடுக்க வேணாம், நம்ம வந்து வீட்டாண்டே வந்து நல்லா தண்ணி பிடிக்கலாம். அதனால் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம தடுக்கணும், இந்த எல்லாத்தையும் வந்து தடுக்கணும். கிளைமேட் சேஞ்சை பற்றி வந்து எங்களுக்கு வந்து IRCDS வந்து யூத் கிளப் மீட்டிங் வச்சு அதில் வந்து எங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க. அதனால் வந்து விழிப்புணர்வு ஆகி நாங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், நல்லா இது பாலித்தீன்ஸ் கவரெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல இயற்கை பொருளை வந்து யூஸ் பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு IRCDS மூலிமா சொல்லி தந்துருக்காங்க. இந்த ஆக்சி பார்க் வச்சதுனால வந்து இப்போ எங்கள் ஊர் வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து நல்லா காற்று, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. எங்களுக்கு காற்று ஆக்சிஜன் எல்லாம் எங்களுக்கு நல்லா கிடைக்குது. அவ்வளோதான், நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் ரமா. நான் கலவை கிராமத்தில் இருக்கேன். நான் DTED BA படிச்சிருக்கேன். நான் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் IRCDSல ஃபெடரேஷன் லீடராகவும் இருக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்களன்னா இந்த கலவை கிராமத்தில் பருவ காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து கிடையாது. இப்போது நாங்கள் IRCDS மூலமாக ஒரு யூத் குரூப் ஃபார்ம் பண்ணி இதில் பசங்களுக்கு மாதம் ஒரு குறும்படங்கள் போட்டு காமிச்சு பசங்களுக்கு வந்து பருவ காலத்தை எதிர்கொள்கிற மாதிரியான வீடியோக்கள் வந்து நாங்கள் போட்டு காமிச்சு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக நாங்கள் பருவகால மாற்றம் வந்து எப்படின்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, IRCDS மூலமாக எங்களுக்கு 1500 மரக்கன்றுகள் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 1500 மரக்கன்றுகள் மூலமாக என்னென்ன மரக்கன்றுகள் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம் தரக்கூடிய மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள், ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கள், அதே மாதிரி மூலிகை தரக்கூடிய மரங்கள், இதெல்லாம் வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மரங்கள் மூலமாக நாங்கள் என்ன பயன் பெற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமம் வந்து ஒரு வறட்சியான கிராமம். இந்த கிராமத்தில் வந்து தண்ணியே கிடைக்காது. நாங்கள் ஒரு மே மாதம் அந்த மாதிரி வெயில் டைம்லலாம் பார்த்திங்களன்னா பக்கத்து கிராமத்துங்களுக்கு போயிட்டு நாங்கள் தண்ணி கொண்டு வர ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நாங்கள் வருங்காலத்தில் எதிர்கொள்ளாத வண்ணம் அந்த செடிகள் வந்து நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, காற்று கிடைக்காம காற்றுக்கும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, எங்கே பார்த்தாலும் மரங்கள் காஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு கிராமமாக வந்து தற்சமயம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் அந்த மரங்கள் வந்து பசுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தூய்மையான காற்றை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கும் இதன் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை வந்து கிடைச்சிருக்கு. இதனால் நான் IRCDSக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.